வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்ட இதயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். அதன் மூலம் பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவர். பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் ஹட்டி மேவியாட் என்ற சிறுமி ஒரு ஆலயத்தின் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த ஆலயத்தின் போதகர் ரூஸ்வெல் ஹெர்மன் கான்வெல் என்பவர் அந்த சிறுமியிடம் ஏன் அழுகிறாய் என கேட்டபொழுது அந்த சிறுமி உள்ளே இடமில்லை என்று என்னை அனுமதிக்கவில்லை என்றாள். அங்கே சண்டே ஸ்கூல் நடந்து கொண்டிருந்தது. அவளின் ஆர்வத்தை பார்த்த அந்த போதகர் அவளிடம் ஆம், இந்த ஆலயத்தை பெரிதாக கட்ட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவளை உள்ளே அழைத்துச் சென்று ஒரு தூணின் ஓரத்தில் அமர வைத்தார். அந்த சிறுமிக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவரை கட்டி அணைத்து தன் நன்றியை தெரிவித்தாள். அன்று இரவு அவள் உறங்கப் போகும்போது என் போன்ற ஏழை பிள்ளைகளுக்கு இறைவனை வணங்க போதுமான இடமில்லையே என வருந்தினால் ஜெபித்தாள். அவள் வீட்டில் வறுமை. ஒரு நாள் வியாதிப்பட்டு 1886 அந்த சிறுமி இறந்து போனாள். அவளுடைய பெற்றோர் அந்த போதகரையே அழைத்தார்கள். அப்பொழுது அவளுடைய தாயார் போதகரிடம் நமது சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி பலர் ஞாயிறு பள்ளிக்கு வருவதற்காக ஹட்டிமேவியாட் பணம் சேமித்து வந்தாள் என ஒரு சிறிய சிவப்பு வண்ண பையை கொடுத்தார்கள். போதகருக்கு ஆச்சரியம். திறந்து பார்த்தார். அந்த பையில் 57 சென்ட் இருந்தது, அதாவது சில்லறை காசுகள். போதகரின் கண்களில் கண்ணீர். சிலரிடம் இதை சொன்னார். இவளின் கனவை நினைவாக்குவோம் என்றார். இந்த செய்தி பரவியது. செய்தித்தாட்களிலும் வந்தது. ஆயிரக்கணக்கான டாலர் மதிப்புள்ள நிலத்தை வெறும் 57 சென்ட்டுக்கு ஒருவர் ஆலயம் கட்டுவதற்காய் கொடுத்தார். செய்தி வேகமாய் பரவி 5 வருடத்தில் 2,50,000 டாலர்கள் குவிந்தது. அமெரிக்காவில் பிலடெல்பியாவில் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. டெம்பிள் பேப்டிஸ்ட் சர்ச் என்ற ஆலயத்தில் 3300 பேர் ஒரே நேரத்தில் அமரலாம். ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் சண்டே ஸ்கூலில் இருக்கிறார்கள். அந்த கேம்பஸில் குட் சமாரிட்டன் ஹாஸ்பிட்டல் என்ற இலவச மருத்துவமனை உண்டு. சண்டே ஸ்கூல் நடத்துவதற்காக மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் டெம்பிள் யூனிவர்சிட்டியும் அங்கே உண்டு. ஆம், 57 சென்ட் பெரிய விளைவுகள். அவள் இறந்து 5 வருடங்களில் அந்த பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டது. அன்பானவர்களே, 5 வருடங்களுக்கு முன் அந்த பெண் கண்ணீரோடு அந்த சிறிய ஆலயத்தின் முன் நின்று ஜெபித்த காட்சியை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். பாரமுள்ள ஜெபம் பெரிய விளைவுகளை கொண்டு வரும். அந்த ஆலயத்தை, பிற கட்டடங்களை, அந்த சிறுமியின் படங்களை இணையதளத்தில் நீங்கள் பார்க்க முடியும். டெம்பிள் பேப்டிஸ்ட் சர்ச் என்று சர்ச் பண்ணினாலே பார்க்கலாம். பிரியமானவர்களே, உண்மையான அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்கள் அர்ப்பணிப்பு ஆண்டவரின் பார்வையில் விலையேறப்பெற்றது. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கின்ற தரிசனத்தை செயல்படுத்துங்கள். நடத்துவார். சிறியதாக இருந்தாலும் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.